Hello students, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 6th யூனிட் சாலிட் ஸ்டேட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். Calculate the packing efficiency or fraction of a BCC cubic lattice. ஓகேவா, BCC அப்படின்னா வந்து என்னென்னா பாடி சென்டர்டு கியூபிக். ஓகேவா, அதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். தமிழில் வந்து பொருள் மைய கனச்சதுரத்தின் பொதிவுத்திறன் அல்லது பின்னம். இப்போ நம்ம ஒரு கியூப் ஒன்று அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த கியூப்பில் 3 ஸ்பியர்ஸ் வந்து டயக்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. டயக்னலாக எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கியூபினுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ், ஓகேவா, முன்னாள் முகம், ஃப்ரண்ட் ஃபேஸை நல்லா கவனிங்க. நான் மார்க் பண்ணுற ஏரியாவை நல்லா பாருங்கள். இதுதானே ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகேவா, இந்த கியூபினுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்றது இதுதான். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் ஒரு ஸ்பியர், ஓகேவா, ஒரு ஸ்பியர் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸ்பியர் அல்லது ஆட்டம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு ஆட்டம் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக் ஃபேஸ் இருக்கு இல்லையா, பேக் ஃபேஸ் நான் மார்க் பண்ணுற ஏரியாவை நல்லா பாருங்கள். பேக் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த கார்னர் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு ஆட்டம் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த கார்னரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த 2 ஆட்டம்ஸும் பாதி ஆட்டம்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குது, ஹாஃப் ஆட்டம்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குது, ஹாஃப் ஆட்டம் வெளியே இருக்குது. ஓகேவா, அதாவது இந்த ஆட்டத்தினுடைய ரேடியஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குது, பாதி ரேடியஸ் வெளியே இருக்குது. அதே போல் இந்த ஆட்டத்தினுடைய இங்கே கீழே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஆட்டத்தினுடைய பாதி ரேடியஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குது, பாதி ரேடியஸ் வெளியே இருக்குது. ஓகேவா, இங்கே டயக்ராமில் நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணல, பாதி ரேடியஸ் வெளியே இருக்குது. ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும், டயக்னலாக இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஏக்கும் பேக் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஜிக்கும் இடையில இந்த 3 ஆட்டம்ஸும் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா, சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய டயாமீட்டர், அதாவது 2 ரேடியஸுமே உள்ளே தான் இருக்கும். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து முழுசாக அப்படியே உள்ள சென்டரில், இந்த கியூபினுடைய சென்டரில் உள்ளே உட்காந்துருக்கு. ஓகேவா, இதை உங்களால் அஸ்யூம் பண்ண முடியுதா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடி சென்டர்டு கியூபிக்குடைய டயக்ராம். இப்போ நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம், ஒரு கியூபில் எல்லா ஃபேஸஸினுடைய லென்த்தும் சேம். ஓகேவா, அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஏபி இருக்கு இல்லையா, இதை நம்ம ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ஃபேஸினுடைய கீழ் பாட்டம், அதை வந்து நம்ம ஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது சைடு, ஓகேவா, அதை பிசின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பேக் ஃபேஸினுடைய இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த லென்த்து, அதை நம்ம சிஜின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ ஏபியினுடைய லென்த்து எவ்வளவு, ஏ. ஓகேவா, ஸோ அப்போ பிசியினுடைய லென்த்தும் எவ்வளோ தான் இருக்கும், ஏ தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஜியினுடைய லென்த்தும் எவ்வளோ தான் இருக்கும், ஏன்னு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாடி சென்டர்டு கியூபிக்கினுடைய டயக்ராம். இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம், ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து ஏசியை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா, அதான் நாங்கள் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து ஃபைண்ட் ஏசி. ஓகேவா, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றது வந்து யார் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கியூபினுடைய பாட்டம் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் ஏபிசி அப்படிங்கக்கூடிய ட்ரையாங்கிள் லொக்கேட் ஆகிருக்கு, ஏபிசி. ஓகேவா, இப்போ ஏபியினுடைய லென்த் எவ்வளவு, ஏ. ஓகேவா, பிசியினுடைய லென்த் வந்து எவ்வளவு, ஏ. ஏசியினுடைய லென்த் என்னன்னு தெரியாது. ஓகேவா, அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அஸ்யூம் பண்ணி நம்ம அதுக்கு ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ ஏபியினுடைய லென்த் எவ்வளவு, ஏ. பிசியினுடைய லென்த் எவ்வளவு, ஏ. இது நம்ம இந்த டயக்ராம்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏ. இப்போ நம்ம இதுக்கு பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியினுடைய வேல்யூ எவ்வளவு, ஏ. ஓகேவா, ஸோ ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இங்கே பிசியினுடைய லென்த் எவ்வளவு, பிசியினுடைய லென்த் வந்து ஏ, ஸோ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஆயிரும், 2a ஸ்கொயர் என்ன ஆயிருமா. நெக்ஸ்ட்டு ஏசியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட் ஆயிருமா, ஸோ ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் என்ன ஆயிருமா. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஏன்னு ஆயிரும். எப்படிப்பா, இது ரூட்டு 2ன்னு இருக்கா, அப்போ அதை அப்படியே போட்டாச்சு. இங்கே இந்த ரூட்டை வந்து இந்த ஏ ஸ்கொயருக்கு பிரிக்கும் போது இந்த ஸ்கொயருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன ஆயிருங்க, ஏ மட்டும் வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஏ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரையாங்கிள் ஏபிசிலேருந்து ஏசியை கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏசிஜியிலேருந்து ஃபைண்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ட்ரையாங்கிள் ஏசிஜி எதுன்னு பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏசிஜி. ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிளை உங்களால் அஸ்யூம் பண்ண முடியுதா, டயக்னலாக இருக்குது. ஓகேவா, ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஏவும் பேக் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த சியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஏவும் பேக் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஜியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சிஜி, இது இங்கே இந்த பேக் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜ். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள், ஓகேவா,
இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ட்ரையாங்கிள் ஏசிஜிலேருந்து ஃபைண்ட் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏசியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏசியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம இந்த கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை கொண்டு இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த சிஜியினுடைய வேல்யூ எவ்வளவு, ஏ. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இதனுடைய லென்த் வந்து என்னென்னா ஏ. டயக்ராம் நல்லா பாருங்கள். சிஜியினுடைய லென்த் எவ்வளவு, ஏ. ஓகேவா? ஏ. நெக்ஸ்ட்டு ஏஜியினுடைய வேல்யூ வந்து என்ன நம்ம டெரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஓகேவா? ஹைபோட்னியூஸ் ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசிக்கு தான் இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, √2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்குது ஃபார்முலாவில், அதனால் ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ் சிஜினுடைய வேல்யூ எவ்வளவு, ஏ. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா √2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஸ்கொயரை 2 டைமுக்கும் பிரிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், √2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 மட்டும் இருக்கும் இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது ஒரு டேம். ஓகேவா? ஏ ஸ்கொயர் அப்படின்றது ஒரு டேம், ஏன்னா இது 2 மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஒரே டேமாக தான் அஸ்யூம் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த 2 டேம்லையுமே ஏ ஸ்கொயர் காமனாக இருக்கா, அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் காமனை வெளியே எடுத்துக்கலாமா? ஏ ஸ்கொயர் காமனை வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் டேம் என்ன இருக்குது, 2 இருக்குது. ப்ளஸ் ஏ ஸ்கொயர் நம்ம காமனை வெளியே எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ இங்கே என்ன வரும், 1 வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் 2 + 1 என்ன ஆயிரும், 3 ஆயிரும். ஓகேவா? அப்போ 3a ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏஜி ஸ்கொயருடைய வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிடலாமா, அப்போ ஏஜி ஈக்குவல் டு √3a ஸ்கொயர்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த ஏஜி இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ நம்ம போட போகிறோம். நல்லா கவனிங்க. ஃப்ரம் ஃபிகர், இதை வந்து நம்ம ஃபிகரை பார்த்து தான் போட போகிறோம். டயக்ராம் ஒன்று வரைஞ்சோம் இல்லையா, அதில் நல்லா கவனிங்க. இதில் இந்த ஏஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஜிக்கான வேல்யூவை நம்ம போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸோட ரேடியஸை வச்சு தான் போட போகிறோம். ஓகேவா? கீழே ஒரு ஸ்பியர் இருக்கா, அந்த ஸ்பியரில் பாதி ரேடியஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குது, பாதி ஸ்பியர் மட்டும்தான் உள்ளே இருக்குது. ஓகேவா? அப்போ அதோட ரேடியஸ் எவ்வளவு, ஆர். ஓகேவா? சென்டரில் ஒரு ஆட்டம் முழுசாக உள்ளே உட்காந்துருக்கு. ஓகேவா? அப்போ அதோடைய டயாமீட்டர் ஃபுல்லாமே உள்ளே தான் இருக்கும். அப்போ அங்கே ஒரு 2 ரேடியஸ் இருக்குமா, அப்போ ஆர் ப்ளஸ் ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேக்கில் ஒரு ஆட்டம் டச் ஆகிருந்தது இல்லையா, ஓகே, பேக் ஃபேஸில் ஒரு ஆட்டம் இருந்தது இல்லையா, அதில் பாதி ஆட்டம் மட்டும் தான் உள்ளே இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஒரு ஆர் இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர், அப்போ டோட்டல் எவ்வளோ ஆர் இருக்குது இந்த ஏஜியில் டோட்டலாக 4r இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஏஜிக்கு பதிலாக 4r அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். புரியுதா அப்படின்ட்டு? ஓகே. ஸோ 4r இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆருடைய வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? பை 4ன்னு ஆயிரும். இந்த 4ஐ கீழே கொண்டு வந்துட்டோம். இதுதான் வந்து என்னென்னா ஆர். ஸோ செகண்டு ஸ்டெப்பை முடிச்சாச்சு. ஓகேவா? இது இங்கேருந்து தான் செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப். ஓகே. தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அதுக்கான ஃபார்முலாவை இப்போ நம்ம உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து 4/3πr³. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா. 4/3 வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கோலத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து 4/3. இது வந்து என்னது, தேர்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ 4/3πr³. ஸோ அப்போ 4/3πr³ இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆருக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஆருடைய வேல்யூ அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, 4/3π இந்த ஆருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஏ ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆக்சுவலாக இங்கே r³ தானே, அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், ஹோல் க்யூப்னு போட்டுக்கலாமா, ஹோல் க்யூப். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 4/3 பை போட்டுக்கோங்க. √3 தான் ஹோல் க்யூப்னு இருக்கு இல்லையா, அப்போ எப்படி போட்டுக்கலாம், √3 பிரிச்சுக்கலாமா, இன்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்மா. என்ன அப்படின்னா √3a ஸ்கொயர்னு இருக்கா, நம்ம இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டுன்னு ஆயிரும். அப்போ நம்ம இப்படி பண்ணிக்கலாமா, √3 நெக்ஸ்ட்டு இன்ட்டு √a ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா. அப்போ மிச்ச டேம் அங்கே என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா √3 இன்ட்டு ஏ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன கிடையாது, ஏ ஸ்கொயர் கிடையாது, இங்கேயும் ஏ ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வராது, ஏ ஸ்கொயர் வராது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா
√3க்கு √3 பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஏ மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம ஏ க்யூப்னு போட்டுக்கலாமா, டிவைடிங் பை 4 க்யூப்னு இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், வேல்யூ வந்து 64 ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4π3 அப்படியே போட்டுக்கோங்க, பை அப்படியே இருக்கட்டும். √3 இருக்கு இல்லையா, அதை நம்ம 3ன்னு எடுத்துக்கலாமா. இந்த ரெண்டு √3யவும் நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த √3 அப்படியே தான் இருக்குது, இன்ட்டு ஏ க்யூபு டிவைடிங் பை இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் டேம் வந்து 64 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய 4க்கும் இங்கே இருக்கக்கூடிய 64க்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 16 ஆயிரும். ஓகேவா. ஸோ அப்போ பேலன்ஸ் டேம் என்ன இருக்குது அப்படின்னா √3, ஓகேவா, √3 இன்ட்டு பை இருக்குது, இன்ட்டு இங்கே ஏ க்யூப் இருக்குது. ஓகேவா, டிவைடிங் பை, ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, கீழே 16 மட்டும் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா மல்டிப்ளை பை 2. ஓகேவா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எதை, இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதை ஏன் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு √3 இன்ட்டு பை இன்ட்டு ஏ க்யூப் பை 16 இருக்கா. ஸோ இப்போ நம்ம 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2க்கும் இந்த 16க்கும் கேன்சல் ஆகி கீழே என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே 8 மட்டும் வந்துருமா. ஸோ அப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்கும் அப்படின்னா √3 இன்ட்டு பை இன்ட்டு ஏ க்யூப் பை 8ன்னு ஆயிரும். ஓகேவா. இதை வந்து ஏன் நம்ம 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டயக்ராமை நல்லா கவனிங்க. இந்த டயக்ராமில் இந்த க்யூபுக்குள்ளே எவ்வளவு ஆட்டம்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ எவ்வளோ ஆட்டம் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த க்யூபுக்குள்ளே ஒரு ஆட்டம் முழுசாக உள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ அதை ஒரு ஆட்டம்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாமா, ஒரு ஸ்பியர் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு கீழே இங்கே இதில் பாதி ஆட்டம் மட்டும்தான் உள்ளே இருக்குது. ஓகேவா. ஏன்னா பாதி ரேடியஸ் மட்டும் தான் உள்ளே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பாதி ஆட்டம் மட்டும்தான் உள்ளே இருக்குது, பாதி ஆட்டம் வெளியே இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஹாஃப் ஆட்டம் ஓகேவா, ஹாஃப் ஆட்டம் வந்து கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே இந்த ஆட்டமில் ஹாஃப் ஆட்டம் மட்டும் தான் உள்ளே இருக்குது, ஹாஃப் ஆட்டம் வெளியே போயிடுச்சு. ஓகேவா, பாதி ரேடியஸ் வெளியே போயிடுச்சுன்னு அப்புறம் சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே ஒரு ஹாஃப் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஹாஃப் ஆட்டம் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஆட்டமாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாமா. சென்டரில் ஒரு ஆட்டம் முழுசாக இருக்குது, அது ஒரு ஆட்டமா. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஆட்டம் இந்த க்யூபுக்குள்ளே இருக்கிறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், 2 ஆட்டம்ஸ். ஓகேவா. அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 4th ஸ்டெப்பு. ஓகேவா, மல்டிப்ளை பை 2 பண்ணுறது தான் வந்து என்னது 4th ஸ்டெப். ஓகேவா, இது 4th ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து என்ன, டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர் இன் எ யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஓகேவா, இன்ட்டு 100. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த ஸ்பியர் இன் த யூனிட் செல். இதுதான் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சது, √3 இன்ட்டு பை இன்ட்டு ஏ க்யூப் பை 8. ஓகேவா. கீழே இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இருக்கு இல்லையா, இது ஏ க்யூப். இந்த வேல்யூவை நம்ம டேரெக்டாக உள்ளே எடுத்து போடுறோம் ஏ க்யூப் அப்படின்னு. ஏன்னா வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த க்யூபுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். வால்யூம் ஆஃப் த க்யூபுக்கான ஃபார்முலா வந்து என்னது, வித் இன்ட்டு லென்த் இன்ட்டு ஹைட். ஓகேவா, W இன்ட்டு L இன்ட்டு H. இது நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஏ இன்ட்டு ஏ க்யூப். ஓகேவா. ஸோ அதை நம்ம கீழே ஏ க்யூப்னு டேரெக்டாக அந்த வேல்யூ நம்ம போடுறோம். ஓகேவா, இன்ட்டு 100. ஓகேவா, ஏன்னா பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறதுனால 100 போடுறோம். ஓகேவா, இந்த ஃபார்முலாவை உள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை இந்த ஃபார்முலாக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லுக்கு பதிலாக ஏ க்யூப் நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு, இன்ட்டு 100. ஓகேவா, இன்ட்டு 100 போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஏ க்யூபை மேலே கொண்டு போயிடலாமா. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா √3 இன்ட்டு பை இன்ட்டு ஏ க்யூப் பை 8 இன்ட்டு ஏ க்யூப்னு ஆயிரும், இன்ட்டு 100. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா √3 இன்ட்டு பை இந்த ஏ க்யூபுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாமா. ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, இங்கே 100 இருக்குது, பை 8ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா. √3 வேல்யூ வந்து என்ன அப்படின்னா இந்த √3 வேல்யூ வந்து 1.732 இன்ட்டு பையனுடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 3.14. ஓகேவா, இன்ட்டு 100 பை 8. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 100 பை 8 அதனுடைய வேல்யூ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12.5 கிடைக்குதா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1.732 இன்ட்டு 3.14 இன்ட்டு 12.5. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் we can get 68. ஓகேவா. ஸோ 68%. ஸோ அப்போ BCC ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட் செல்லுக்குள்ளே 68% மட்டும்தான் ஆட்டம் லொக்கேட் ஆகிருக்கும். மிச்ச ஸ்பேஸ் ஃபுல்லாமல் எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா BCC ஸ்ட்ரக்சரினுடைய பொதிவுத்திறன். ஓகேவா, BCC ஸ்ட்ரக்சரினுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி.